வணக்கம் நண்பர்களே, நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரொம்பவே முக்கியமான பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழ்நாட்டில் உள்ள 2 பிரபலமான அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வேலை வாய்ப்பு, என்னென்ன பாடப்பிரிவுகளுக்கு ஆசிரியர்கள் தேவை, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம சேனல் சார்பாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வேலைவாய்ப்பு தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னு என்று பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராமசேசையர் மேல்நிலை பள்ளியில் இருந்து வந்திருக்கு. இது பத்தமடை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இங்கு முற்றிலும் நிரந்தர ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் 2 வகையான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல், அதாவது சோசியல் சயின்ஸ். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு என்று பார்த்தீங்கன்னா, பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎட் மற்றும் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடம் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்று பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட அருந்ததியினர், அதாவது எஸ்சிஏ வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2வது காலி பணியிடங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஓவிய ஆசிரியர். இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் டிடிசி, அதாவது டிராயிங் முடிச்சிருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆதி திராவிடர் அருந்ததியினர் வகுப்பினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பளம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை, இந்த 2 பணிகளுக்குமே சம்பளம் அரசு விதிகளின்படி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான நல்ல சம்பளம் கிடைக்கும். மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா, உங்களது சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்புடன் உங்களின் கல்வி சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டும் என சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ரூபாய் 65க்கான தபால் தாளை ஒட்டப்பட்ட உங்களின் சொந்த முகவரி எழுதிய கவரோடு சேர்த்து தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதை மறக்காமல் பண்ணிடுங்க. எந்த முகவரிக்கு அனுப்பணும்னா, செயலர், ராமசேசையர் மேல்நிலைப்பள்ளி, பத்தமடை, திருநெல்வேலி மாவட்டம். விண்ணப்பம் சேர வேண்டிய கடைசி நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/3/2026. எனவே தகுதியுள்ள நபர்கள் உடனே விண்ணப்பிச்சிருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 2வது சூப்பரான வேலைவாய்ப்பு, தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலை பள்ளியில் இருந்து வந்திருக்கு. இதுவும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி தாங்க. இங்கே என்ன பணியிடம் காலியாக இருக்குன்னா, நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் தேவைன்னு அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் இன சுழற்சி, இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க பிஏ பிஎட் முடிச்சிருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. அதோட மிக முக்கியமாக டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கானது, அதாவது எம்பிசி பிரிவினருக்கானது. ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைக்கு தாராளமாக முயற்சி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு விவரங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, நேரடியாக நேர்முக தேர்வுக்கு செல்லலான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ என்று பார்த்தீங்கன்னா 9/3/2026, அதாவது மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நீங்கள் போகும்போது ஒரு தெளிவான விண்ணப்பம் மற்றும் உங்களுடைய அசல் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு பள்ளிக்கு நேரில் செல்ல வேண்டும் என சொல்லியிருக்காங்க. முகவரி பார்த்தீங்கன்னா, செயலர் ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப்பள்ளி, கம்பம், தேனி மாவட்டம். தகுதியான எம்பிசி பிரிவை சேர்ந்த ஆங்கில ஆசிரியர்கள் இந்த அருமையான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
நண்பர்களே, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை கிடைப்பது என்பது கிட்டத்தட்ட அரசு வேலைக்கு சமமானது. பணி பாதுகாப்பு, அரசு நிர்ணயித்த நல்ல சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் என பல சிறப்பம்சங்கள் இதில் இருக்கு. அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கல்வி தகுதியும் குறிப்பிட்ட சமூக பிரிவையும் சேர்ந்தவர்கள் தயங்காம உடனே முயற்சி செய்யுங்க. தகுதியான உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வாட்ஸ்அப் குரூப்புகள் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு செய்திகள், கல்வி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.